ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா சில வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தானம் பண்ணுறது வந்து இப்போது மேடோக்கம் சிவன் கோவிலில் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கொட்டை மஞ்சள் வந்து தானம் பண்ணணும், இந்த மாதிரியான இதுக்கு வந்து கொடுக்கணும். ஆனால் இப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களை பார்க்கும்போது கையில் இவ்வளோ உத்திராட்சி கொட்டையை வச்சுக்கிட்டு இவ்வளோ போற வர பக்தருக்கு கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? உத்திராட்சி கொட்டைக்கும் இந்த இடத்துக்கு இருக்கும் சம்பந்தம் என்னங்க? எனக்கு கடவுள் மறுஜென்மம் கொடுத்தாரு. இந்த கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்காக நான் ஒரு சின்ன வழிமுறை பண்ணேன். 300 ரூபாய் நான் ஜோசியத்துக்கு வாங்குவேன். இது மறுஜென்மம் இருங்க. இப்போ மறுஜென்மம்னா என்ன? எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. மறுஜென்மம்னா இப்போ அப்போ முன் ஜென்மத்தில் நீங்க என்னவா இருந்தீங்க? என்ன சாக கடக்கிறவனுக்கு எனக்கு மறு உயிர் கொடுத்தாரு. மறு உயிர் கொடுத்தனால நான் வந்து இத தானத்தையும் ஜோதிடத்தை திடமா சொல்லணும். பல தீர்த்த யாத்திரைகள் மலையில என்னால முடிஞ்சது. நான் பாக்குற 300 ரூபாய் ஜோசியத்துக்கு ஒரு ருத்ராட்சம் வாங்குவேன். இப்படி ருத்ராட்சம் வாங்கி அடியார்களுக்கு நான் சும்மா தான் கொடுப்பேன். ஆனா நீ கொடுக்குற காசு என்ன காசு கொடுத்தாலும் ருத்ராட்சம் வாங்க தான்.